ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் துளைதல் பகத்துக்கு. இன்னைக்கு நம்ம சிக்கன் பர்கர் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சிக்கன் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு மிளகாய்த்தூள் மட்டும் 1.5 ஸ்பூன் போட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு ஸ்பைசியாக தான் பிடிக்கும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அதையும் போட்டு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறமா அதை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி எல்லா மாவையும் 4 பேட்டியும், இப்போ நமக்கு பேட்டி ரெடி ஆகிடுச்சு. 4 பேட்டியும் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிட்டு பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் 2 போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி அதை நம்ம எடுத்துக்கணும். திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணும், ஒரே பக்கமாக பண்ணக்கூடாது. நார்மலாக பண்ண 2 சைடு கட் பண்ணிட்டு அதில் நம்ம கீழே சீஸ் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஆனியனை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வச்சுட்டு அப்புறமா கேப்சிகம், குடமிளகா வச்சுட்டு அதுக்கப்புறமா கோஸ் இருக்குல்ல அந்த இலை ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேட்டி செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை வச்சு இன்னொரு இதில் மயோனிஸ், கெச்சப், டொமேட்டோ கெச்சப் ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு அது மேலே வச்சா பர்கர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.